வன திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தில் நிறைவாக தீர்த்தவாரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பக்தர்களால் வன திருப்பதி என்று அழைக்கப்படும் புன்னை நகரில் ஸ்ரீ பத்மாவதி நாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆதிநாராயணன் சிவனேந்த பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இப்பகுதியில் புகழ்பெற்று விளங்கும் இத்திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. பிரம்மோற்சவத்தில் தினமும் காலை மற்றும் மாலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசர் பல்வேறு வாகனங்களில் வேத பாராயணம் மற்றும் திவ்ய பிரபந்த பாராயணங்களுடன் திருவிதி புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவின் நிறைவாக இன்று தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் முன்மண்டபத்தில் கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாகதியானது நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசரை திருமஞ்சனத்திற்கு எழுந்தருள செய்தனர். அங்கு நவ கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மஞ்சள், வாசனை பொடி, தேன், இளநீர், சந்தனம், கும்பதீர்த்தம் என அபிஷேக பொருட்களால் திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி திருமஞ்சன தொட்டியில் புனித நீர் நிரப்பப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதும் பெருமாளை கைத்தலமாக எழுந்தருள செய்து தீர்த்தவாரி நடைபெற்றது. நிறைவாக பக்தர்களுக்கு திருமஞ்சன தொட்டி தீர்த்தம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இரவில் புஷ்ப பல்லக்கில் உற்சவர் திருவீதி உலாவுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. भवन्तो महान्तो अनुगृह्णन्तो शुभमुहूर्तो கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெரும் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கம்பம் போடும் நிகழ்வுடன் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த திங்கள் அன்று மாரியம்மன் திருத்தேர் நடைபெற்ற நிலையில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்களிலும் அமராவதி ஆற்றிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அக்னிச்சட்டி, பால்குடம், தீர்த்தக்குடம், கரும்பு தொட்டில் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செய்தனர். இந்நிலையில் இரவு தொடங்கிய தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சி இன்று அதிகாலை 4 மணி வரை நடைபெற்றது. குறிப்பாக வெங்கமேடு, NSK நகர், பாலாமபுரம், நீலிமேடு ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான தேவேந்திர குல வெள்ளாளர் சார்பாக மாவிளக்கு எடுத்து வந்து மாரியம்மனுக்கு படைத்தனர். ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்று தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சியை காண ஏராளமான பொதுமக்கள் ஆலயம் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இன்று நடைபெற்ற தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக கிறிஸ்டியன் மற்றும் முஸ்லிம் வேடம் அணிந்து மாவிளக்கு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அதிகாலை 4 மணி அளவில் தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு பெற்றது. தேவேந்திர குல வெள்ளாளர் மாவிளக்கு நிகழ்ச்சியை ஒட்டி கரூர் நகர போலீசார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு சத்யநாராயண பூஜை. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்யநாராயண பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் எம்பெருமானுக்கு துளசியால் அர்ச்சனை, மகாதீபம், பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ சத்யநாராயணர் திருவுருவப் படத்திற்கு பட்டாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்த பின்னர் துளசி மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சத்யநாராயண பெருமாளை வணங்கி சென்றனர். திண்டிவனம் அடுத்த செண்டியம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பொன்னியம்மன் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் செல்லியம்பாக்கம் கிராமம் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்திற்கு கல்யாணத்தினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மன் ரம்யமாக காட்சியளித்தார். முன்னதாக கிராம பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர். மேலும் தாம்பூலம் மற்றும் மங்களப் பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டன. மேலும் விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்ட திருக்கல்யாண நிகழ்வுகள், கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு மங்களநாள் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் செண்டியம்பாக்கம் கிராம வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தனியல் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 லிட்டர் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தனியல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கைலாசநாதருக்கு பால், கரும்புச்சாறு, இளநீர் மற்றும் 108 லிட்டர் பன்னீர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ கைலாசநாதர் மற்றும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னூர் ஸ்ரீ ஆரவள்ளீஸ்வரர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு பிரதான விநாயகர் முன்பு கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு விநாயகர் பூஜை நடைபெற்றது. மேலும் மூலவர் மற்றும் ஆடவல்லீஸ்வரருக்கு பல்வேறு வகையான திரவிய பொடிகள், பால், கரும்புச்சாறு
மற்றும் 1008 இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டின பிரவேசம் விழாவின் ஒரு பகுதியாக தங்கப்பாத குருடுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தருமபுர ஆதீன மடாதிபதி வடக்கு குருமூர்த்த ஆலயங்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்து தருமபுரம் ஆதீனம் மடம் அமைந்துள்ளது. மடத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. நாளை பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் மடத்தில் சித்தியடைந்த முந்தைய ஆதீனங்கள் 15 பேரின் குருமூர்த்தங்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காவிரி கரையில் ஆதீனத்துக்கு வடக்கு புறத்தில் எழுந்துள்ள இடத்திற்கு வடக்கு குருமூர்த்தம் என்று பெயர். தொடர்ந்து இங்கு பூஜை செய்ய பாரம்பரியமான முறைப்படி கட்டளை தம்பிரான்கள் புடைசூட தங்கப்பாத குரடுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தருமபுரம் ஆதீனம் 27வது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் குருமூர்த்தத்திற்கு எழுந்துருளினார்கள். இதற்காக மடத்திலிருந்து ஒட்டகம், யானை, குதிரை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வெள்ளி நாற்காலி பல்லக்கில் குருமூர்த்தங்களுக்கு ஆதீன மடாதிபதி எழுந்துருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு மூர்த்த ஆலயங்களிலும் அந்தந்த மடாதிபதிகளின் வாழ்க்கை வரலாறு விளக்கி கூறப்பட்டது. வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் நிறைவு நாளான இன்று தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆனந்த சரஸ் குளத்திற்கு வருகை தந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியை கண்டு புனித நீராடினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் தொடர்ச்சியாக நேற்று தீர்த்தவாரி நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 10 நாள் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கடந்த மே 20ஆம் தேதி தொடங்கியது. மே 22ஆம் தேதி கருட சேவையும் 26ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற்றது. உற்சவத்தின் 9ஆம் நாளான இன்று கோவில் குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் எழுந்துருளினார். அங்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பின்னர் அங்கிருந்து வரதராஜ பெருமாள் பக்தர்கள் வெள்ளத்தில் ஊர்வலமாக சென்று அத்திவரதர் குடிகொண்டுள்ள ஆனந்த சரஸ் குளத்தில் இறங்கினார். அப்போது பிரசாதம் குளத்தில் வீசப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் குளத்தில் இறங்கி புனித நீராடினர். பின்னர் வரதராஜர் பக்தர்கள் புடைசூழ உற்சவர் அறைக்கு புறப்பட்டார். இவ்விழாவையொட்டி கோவில் குளத்தை சுற்றி 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவில் நிறைவு நாளான தீர்த்தவாரி உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரமாக ஆனந்த சரஸ் குளத்தில் படிக்கட்டில் காத்திருந்து தீர்த்தவாரியை கண்டுகளித்து பக்தர்கள் குளத்தில் புனித நீராடி சென்றனர். அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க காஞ்சிபுரம் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புக்குழு போலீசார் குளத்தை சுற்றி பாதுகாப்பு வளையங்களுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தஞ்சையில் உள்ள 25 பெருமாள் கோவில்களிலிருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பாண்டுரங்கா பஜனை பாடல்கள் கோலாட்டத்துடன் நான்கராஜ வீதிகளில் வலம் வந்தன.
ஏராளமான மக்கள் கருட சேவையை வழிபட்டனர். இதனால் தஞ்சை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை, தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம், ஸ்ரீ ராமானுஜ தரிசன சபா ஆகியவை சார்பில் ஆண்டுதோறும் இந்த விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 90ஆம் ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த விழா 28ஆம் தேதி வெண்ணாற்றங்கரை ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் சன்னதியில் திவ்ய தேச பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் நடைபெற்றது. பின்னர் வெண்ணாற்றங்கரையிலிருந்து இன்று திவ்ய தேச பெருமாளுடன் கருட வாகனத்தில் புறப்பட்டு கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி ஆகிய ராஜ வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. இதில் நீலமேக பெருமாள், நரசிம்ம பெருமாள், மணிக்குன்ற பெருமாள், வேலூர் வரதராஜ பெருமாள், கல்யாண வெங்கடேச பெருமாள், யாதவ கண்ணன், கொண்டிராஜபாளையம் யோக நரசிம்ம பெருமாள், பள்ளி அக்ரஹாரம் கோதண்டராமர், கீழ வீதி வரதராஜ பெருமாள், தெற்கு வீதி கலியுக வெங்கடேச பெருமாள் உட்பட 25 கோவில்களிலிருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி ராஜ வீதிகளில் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். பாண்டுரங்கா பஜனை பாடல்கள், கோலாட்டத்துடன் வீதி உலா வந்த கருட சேவையை ஏராளமான மக்கள் கண்டு வழிபட்டனர்.